வீட்டில் தமிழோட அப்பா சொல்கிறாரு, எனக்கு சீட்டு நல்லா விளையாட தெரியும். இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் எல்லாத்துலேயுமே மாவீரன். ஆனால் இந்த சீட்டு விஷயத்தில் நான் தான் மாவீரன். ஏன்னா நான் தான் சூப்பராக ஆடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, என் பேரன் கூட நல்லா தான் ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட பாட்டி சொல்கிறாங்க. சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீட்டெல்லாம் எடுங்க, எவ்வளோ பெட்டு கட்டலாம்? 500 ரூபா பெட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு. அதுக்கு சேது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பணத்தை வைக்கிறாங்க. ஏன்னா பணத்தை வச்சு விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழோட அப்பா ஒரு ஜோக்கரை எடுத்து வச்சு அப்படியே மறைச்சி ஜெயிக்கிறாரு. அப்படியே அவரோட பின்னாடி வச்சுருக்காரு, அப்படியே கை வச்சு எடுக்கிறாரு, மறுபடியும் சீட்டில் ஆட் பண்ணுறாரு. அப்படியே பண்ணி ஜெயிச்சிட்டே இருக்காரு. என்ன ஜெயிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் தான் ஜெயிச்சிட்டே இருக்கேன், இன்னும் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பணம் ஜெயிச்சிட்டே இருக்காரு. அப்போது கரெக்டாக தமிழோட பாட்டி பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அந்த அடியில் இருந்த சீட்டை அவருக்கே தெரியாமல் அப்படியே எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் எங்கே சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. கடைசியில் சேது ஜெயிச்சிட்டாரு. மாப்பிள்ளை ஜெயிச்சிட்டாரு. எல்லாருக்குமே கையெல்லாம் தட்டுறாங்க, சூப்பர் மாப்பிள்ளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே பாட்டியை பார்க்குறாங்க. ஏம்மா ஒளிச்சு வச்ச சீட்டை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா கேட்குறாரு. டேய் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய ஜெயிச்சிட்டாரு, பார்த்தீங்களா என் பேரன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட பாட்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்தோடனே ஏம்மா சீட்டெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஏன்டா அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ பெரிய பணக்கார பையன், அந்த எண்ணெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இந்த வீட்டுக்கு பிள்ளையாவே மாறி இருக்காரு. இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா ஏதோ நான் விளையாட்டுக்கு தான்மா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சேது தமிழ் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா தமிழ், நீ ஒரே ஒரு சீட்டு எடுத்து கொடுத்தா நான் ஜெயிச்சிட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுது, நீ எப்போ எது தொடங்கி வச்சாலும் அது சூப்பராக வரும்னு தெரியுது. தமிழ் மட்டும் கூட இருந்தால் போதும், நான் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. வசந்தி சொல்கிறாங்க பாண்டிக்கிட்ட, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்தே வாழலை, இவ ஒரு வெகுளியாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா போகிறாரு. போயிட்டு முருங்கைக்காய் முருங்கைக்கீரை எல்லாமே பிச்சுட்டு வராரு. அது எல்லாமே சமைக்கிறாங்க. என்ன இன்னைக்கு சமையல், வாழலை எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டு அழகாக சேது உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. எல்லாமே முருங்கைக்காய், முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை குழம்பு எல்லாமே முருங்கைக்காயில் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரே முருங்கைக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்க்குறாரு. சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவரும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு போகிறாங்க. போன உடனே அங்கே உள்ளே பேசிகிட்டே இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா தமிழ், எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, முருங்கைக்காய் இன்னைக்கு எல்லாமே முருங்கைக்காயில் செஞ்சு வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தமிழும் அப்படி போய் பார்க்குறாங்க. என்ன தமிழ், என்ன அப்படி பார்க்காது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சாதாரணமாக தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தமிழ், உன் கையை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ரொமான்ஸாக 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. அந்த ரூமில் அப்படியே நடந்து போகும்போது எதையோ பார்த்து பயப்படுறாங்க. அப்படியே தமிழ் பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியே சேது அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சேது பார்க்குறாரு பயங்கரமாக.